ஹலோ guys, ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஏற்கனவே முதல் பதிவில் அரவனோட சமஸ்கிருத வரலாறை பற்றி மிக தெளிவாக பார்த்துருப்போம். நீங்கள் அதை பார்க்கலன்னா இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது முழுமையாக புரியும். ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த டாபிக். நம்ம முந்தைய வரலாறு என்ன பார்த்தோம்? அரவன் எப்படி கொல்லப்பட்டான், அரவனோட வரலாறு என்ன அப்படின்னு சமஸ்கிருத மொழியால் எழுதப்பட்ட மகாபாரதத்தை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதே மகாபாரதம் பாரத வெண்பாலை எப்படி சொல்லியிருக்காங்கன்றது ஒரு டீட்டெயிலான வியூவாக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கம்ப்ளீட்டாக பார்த்தா தான் அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். அதாவது அர்ஜுனன் ஒரு வருஷம் போய் தமிழ்நாட்டில் இருந்தப்போ அங்கேருந்து நாகலோக அரசனோட பெண்ணான உலுப்பி கூட காதல் வயப்படுறான், கல்யாணம் பண்ணுறான். அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அரவான்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த கானகாஸ்திரம் முடிஞ்சு அர்ஜுனன் அவனோட சொந்த தாய் நிலமான இந்திரபிரஸ்தம் திரும்பும் போது எல்லாத்தையும் மறந்து போயிட்டான் அப்படின்றது காலங்களோட காலங்கள் வர இந்த பகுதி மறந்துக்கிட்டே வருது. குருசேஸ்திரம் உண்டான போருக்கான காலமும் பிறக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம அரவன் என்ன பண்ணுறான், சைடில் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து போர் வித்தைகளை கற்றுக்கிட்டு போருக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு போர் எப்படி செய்யணும், போர் எல்லா கலைகளும் வாள் வேல் எல்லாமே கலரி எல்லா வித்தையும் கற்று வளர்றான். ஒரு சிறந்த போர் வீரனாக வளரான் அவங்க தாய்மாமன் துணையோட. ஸோ வளர என்ன ஆகுறதுன்னா குருசேஸ்திற்கு ஆள் எடுக்கும் போராட்டம் இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அதாவது நார்த் இந்தியா சவுத் இந்தியா ரெண்டு இடத்துலையும் அந்த போருக்கு யாரெல்லாம் வரணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க திறமையை எல்லாரும் முன்னாடி சொல்லணும். அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இவனுக்கு வருது, அரவானுக்கு வருது. அரவான் என்ன பண்ணுறான், அந்த நேரத்தில் இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிட்டு அந்த நேரத்தில் போருக்கு நம்ம போய் தலையிடலாம் அப்படின்னு நம்ம போகிறான். அவனுக்கு அந்த நேரத்தில் தெரியாது நம்ம அர்ஜுனன் பையன்றது. ஆனால் குருசேஸ்திர போகிற நம்மளுமே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரத்தை வெளிப்படுத்தணும். ஏன்னா அந்த சமயத்தில் இருந்த தலை சிறந்த வீரர்கள் அவனும் ஒருத்தவங்க போய் கலந்துக்கிறான். அப்போ ஒருத்தவங்க கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு முன்னாடி அவங்கவுங்க வீரத்தை பற்றி சொல்கிறாங்க, அவங்கவுங்க போர் திறனை பற்றி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வீரன் நான் இந்த போரை இத்தனை நாளில் முடிப்பேன், நான் உங்கள் பக்கம் இருந்தால் உங்களுக்கு இவ்வளோ லாபம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே வரான். அப்படி அரவான் ஸ்டேஜில் அவன் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் இந்த போரில் யார் பக்கம் நிற்கிறேனோ அது பாண்டவர்களாக இருக்கலாம் கௌரவர்களாக இருக்கலாம், ஆனால் யார் பக்கம் நின்றாலும் எனது 3 அம்பு மொத்த போரையும் முடிச்சிருன்னு சொல்கிறான். இது கேட்டது எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆகுது. என்ன இவன் இந்த பையன் பொலறானா, எப்படி ஒரு 3 அம்பை வச்சு இவ்வளோ பெரிய போரை முடிக்க முடியும்? அதாவது மாவீரனான கர்ணனும் அர்ஜுனனும் கூட அந்த 18 நாள் போரை தனித்தனியாக போராடி போர் செஞ்சு 24 ஆகும். இவன் 24 நாளில் முடிப்பான், கர்ணன் 24 நாளில் முடிப்பான், அர்ஜுனன் கர்ணன் 2 பேரும். ஆனால் இந்த ஒரு சின்ன பையன் அரவான்ற சின்ன பையன் எப்படி ஒரு 3 அம்புல 60 நொடியில் ஒரு போரை முடிப்பான்னு சொன்னது எல்லாருக்கும் ஆச்சரியமாகப்படுது. அப்போ கிருஷ்ணர் இதை ப்ராக்டிக்கலாக செய்ய சொல்கிறாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக செய்ய சொன்னால் உங்களுக்கு புரியல. ஒரு இன்டர்வியூவில் போய் நம்ம ஸ்கில்லை நம்ம போட்டிருப்போம், ஆனால் அந்த ஸ்கில்லு உனக்கு உண்மையாக இருக்கான்றது ப்ராக்டிக்கலாக டெவலப் பண்ணி காட்டணும். அதே மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அரவான சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணன் ஒரு ஆலமரத்தை கூப்பிட்டு போறாரு. ஆலமரம், பெரிய ஆலமரம். அவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆலமரத்தில் இருக்கிற எல்லா இலையும் அழிச்சு காட்டணும், ஆனால் ஒரு இலையை மட்டும் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட இலை எதுன்னு அவர் சொல்லலை. அதாவது இந்த 3 அம்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவனோட அம்பு எதிரிகளை குறிவைக்கும். அதாவது இப்போ பாண்டவர்களோ கௌரவர்களோ அவன் யார் பக்கம் இருக்கானோ அவனோட எதிரிகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டவர் பக்கம் இருந்தா கௌரவர்கள் பக்கம் எதிரியா இருந்தா ஸோ அம்பு அந்த எதிரிகளை மொத்தம் கவர் பண்ணும் அழிக்கிறதுக்கு. 2வது அம்பு இவன் பக்கம், இப்போ பாண்டவர் பக்கம் இவன் இருந்தா இந்த சரௌண்டிங்கை பாதுகாக்கும். 3வது அம்பு அவன் யாரெல்லாம் குறி வச்சானோ அவங்களாம் போய் அடிச்சு காலி பண்ணிடும். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ள அம்பு தான் 3 அம்பு. அதே மாதிரி இவன் அம்பை விடுறான். அம்பு எந்தெந்த இலையெல்லாம் அழிக்கணுமோ அது கவர் பண்ணிக்குது. 2வது அம்பு எந்த இலையை காப்பாற்றணுமோ அது கிருஷ்ணனுக்கு காலே சுத்திட்டு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, எந்த இலையை காப்பாற்றணுமோ அந்த இலையை காலு கடியில வச்சிருக்காரு. 3வது அம்பு போய் குறிவச்சி இலையெல்லாம் அழிச்சிருது. இந்த அம்பு மட்டும் கிருஷ்ணனோட காலை சுத்தி வரது அரவன் ஒண்ணுமே புரியல. அப்ப அரவன் கேட்கறேன், ஏன் கிருஷ்ணா இந்த அம்பு மட்டும் உன்னுடைய காலே சுத்திட்டு இருக்கு, இது ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னதும் கிருஷ்ணன் சொல்றாரு, இல்லை தம்பி, நான் சொன்னேன்ல உனக்கு ஒரு இலையை காப்பாற்றணும், அந்த இலையை தான் மறைச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை டெஸ்ட் பண்ண தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். இந்த உண்மையாக உன்னோட திறமை உண்மையாக இருக்கா இல்லை நீ போய் சொல்றியா அப்படின்னு. நீ சொன்ன மாதிரியே உன் திறமையா இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஓகே, இவனை எந்த பக்கம் இப்போ போட்டி நடக்குது. கௌரவர்களும் இவன் திறமையை பார்த்து இவன் எனக்கு வேணும்னு சொல்றாங்க, பாண்டவர்களும் இவன் திறமையை பார்த்து இவன் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. ஸோ 2 பேருக்குமே இந்த போட்டி நடக்கும். ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா பாண்டவர்கள் எப்படியாச்சும் நம்ம பக்கம் எடுத்துக்கலாமே, ஏன்னா அவங்க பக்கம் ஏகப்பட்ட வீரர்கள் இருக்காங்க. அஸ்வத்தாமா இருக்கான், கர்ணன் இருக்கான், பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, விதிரர் இருக்காரு. விதிரரோட அந்த ஒரு அம்பு ரொம்ப பவர்ஃபுல்லா. நம்ம இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம கிட்ட கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்காரு. கிருஷ்ணர் என்னதான்
கடவுளாக இருந்தாலும் கூட அந்த சமயத்துல ஒரு கடவுள் யாருக்குமே தெரியாது. அவர் போர்ல பங்கெடுக்க மாட்டார், ஒரு தேரோட்டியா தான் இருப்பேன்னு சொன்னாங்க. ஸோ கிருஷ்ணர் இருந்து அவர் வந்து ஒரு போரை வந்து ஒரு மேலோட்டமாக தான் கண்காணிப்பார் அப்படின்னு தெரிஞ்சும் பாண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க, என் பக்கம் இருக்க முடியுமா அப்படின்னு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இவன் யார் பக்கமே இருக்கக்கூடாது, இந்த போர்ல வந்து நீ பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு அரவானை கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா யார் பக்கம் இருந்தாலும் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொன்னது. இந்த பாண்டவர்கள் ஹிஸ்டரியை வந்து அரவன் கிட்ட சொல்றாரு கிருஷ்ணன். இந்த மாதிரி அர்ஜுனன் தான் உங்க அப்பா, ஒரு காலத்துல வந்து ஒரு வருஷம் வந்து காட்டுல இருக்கும்போது உங்க அம்மாவுக்கும் அர்ஜுனனுக்கும் காதல் வருது, அந்த காதல பிறந்தவன் தான் நீங்க சொன்னது, நீ ஆசைப்படுறேன் நான் பாண்டவர் பக்கமே இருந்துடுறேன் அப்படின்னு. அப்பதான் கிருஷ்ணன் சொல்றாரு, இல்ல இது வந்து சாஸ்திரப்படி இந்த போர் 18 நாள் முடியணும், அப்பதான் அந்த வரலாறு பதிவு செய்ய முடியும், வரலாறு கோட்பாடுபடி இந்த போர் 18 நாள் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து கஷ்டமா போயிடுது. அப்ப என்னால பங்கேற்க முடியாது அப்படின்னு கேட்டப்போ, இல்ல உன்னால பங்கேற்க முடியும், ஆனா உயிருள்ள ஒரு உடலா பங்கேற்க முடியாது, உயிரற்ற பிண்டமா வேணா பங்கேற்கலாம். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என் உடம்புல உயிரில் நான் எப்படிங்க பங்கேற்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அப்பதான் கிருஷ்ணன் சொல்றாரு, உன்னோட தலையை வெட்டி நீ காளிக்கு பலி கொடுத்தா அந்த போரை பாண்டவர் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. இதுல வந்து ஒரு சர்வலட்சணம் பிறந்த ஒரு வீரனோட உயிர் பலி தேவை இந்த போர்ல வெற்றி பெற. அது வந்து யாரா வேணா இருக்கலாம். ஆனா இப்ப நிலுவையில் இருக்க சர்வ லட்சணம் பிறந்த 3 நபர்கள், ஒண்ணுன்னா உங்க அப்பா அர்ஜுனன், இன்னொன்னு நீ, 3 பேர் தான். நானும் அர்ஜுனனும் சாக முடியாது, அப்படி செத்தா வந்து போரோட போக்கே மாறி போயிட்டோம். ஆனா நீ இருந்தா இந்த போருக்கு உண்டான அந்த காளிபலி கிடைக்கும், உனக்கு ஒரு பேர் கிடைக்கும், நீயும் அந்த காலம் அழிந்தாலும் இந்த போருக்கான முதல் வீரன் யார் வெற்றி பெற்றான்ற பட்டியலில் உன் பேர் முதல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஓகே அரவன் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி இருந்தாலும் பாண்டவர் ஜெயிச்சா போதும் தானே வந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா சைட் ஜெயிச்சா போதும் எல்லா பள்ளியும் நினைக்கிறது தானே. ஸோ நான் ஓகே நான் கள்ளப்பள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் முதல் நாள் அதே மாதிரி காளி பக்கம் போகிறான், அவனோட கை கால் 32 பாகங்களாக வெட்டிட்டு பாலிக்கு பலி கொடுக்குறான். பலி கொடுத்த உடனே என்ன ஆகுது, இவன் களத்தில் போகலை. ஏன்னா மகாபாரத கோட்பாடு படி, அந்த புராண சமஸ்கிருத இதிகாசப்படி இவன் போர்ல களத்துல சென்றான். போர் நடுவுல தான் 8வது நாள் அலம்பூசை என்ற அரக்கனால கொல்லப்பட்டான்ற அந்த மகாபாரதம் சமஸ்கிருதம் சொல்லுது. நம்ம தமிழ் வரலாற்று ஆய்வுகள் படி இவன் வந்து போர்ல வந்து கலந்துக்கவே இல்லை. முதல் நாள் போர்ல கூட உள்ள நுழையில. அதுக்கு முன்னாடியே இவனோட தலையை வடக்கு பக்கமா நடுவில் வச்சுட்டாங்க. இது ஏன் வடக்கு பக்கமா வைக்கிறாங்க, கூத்தாண்டவ திருவிழாவில் அமிர்த காலத்துல ஏன் வடக்கு பக்கமா இவன் தலையை இறக்கி வைக்கிறாங்கன்ற வரலாறு இங்க லிங்க் ஆகும். நான் அதை அந்த இதுல சொல்றேன். இறக்கி வச்சுட்டாங்க. என்ன பண்றான், அவன் எல்லா நாளையும் பாக்குறான். அதே மாதிரி வந்து போர்ல யார் ஜெயிச்சதுக்கு காரணம் சொல்லிட்டு பாண்டவர் பக்கம் போட்டி வருது. அப்போ வந்து பீமனை பார்த்து இல்ல இது போர்ல எல்லாரும் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து கிருஷ்ணன் தான் அரவனோட தலையை பேசி கோபம் அடைஞ்ச அந்த தலையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அந்த கதை நம்ம ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்துட்டோம். ஸோ ஓகே, நமக்கு கிடைச்ச பாரத வெண்பாப்படி இவன் போர்ல கலந்துக்கவே இல்லை. முதல் நாள் போர்லேயே இவன் தலை வெட்டப்பட்டு அந்த போற நடுவில் வடக்கு பார்த்து வச்சுட்டாங்க. ஸோ ஓகே, இது நடந்து சில யுகங்கள் கழிந்து இப்போ தற்போதைய உள்ள தமிழகத்துல கூத்தாண்டவர் திருவிழாவும் சித்ரா பௌர்ணமி 16 நாள் என்று கூத்தாண்டவர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இப்பயுமே நீங்க வந்து அது எங்க நடக்குதுன்னா, விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் என்ற ஏரியால இப்பயுமே சித்ரா பௌர்ணமி அப்ப திருநங்கைகள், அதாவது மதிப்பிற்குரிய திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை வந்து மோகினியா அடையாளம் செஞ்சு, நான் சொன்னேன்ல பாகத்துல இதற்கு வந்து அவன் ஒரு ஆசைப்பட்டானா, நான் ஒரு நாள் ஒரு பெண்ணோட இருக்கணும், அப்பதான் மகாவிஷ்ணு மோகினியா அவதாரம் எடுத்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி எல்லா திருநங்கைகளும் அவங்கள மோகினியா அவதாரம் எடுத்து, அதாவது மோகினியை எண்ணிக்கொண்டு அந்த பூசாரி கையால் தாலி கட்டிப்பாங்க. இது வந்து அந்த சித்ரா பௌர்ணமி 16 நாள் வந்து இந்தியா உள்ள இருக்க எல்லா திருநங்கைகளும் அங்கே வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. இதே மாதிரி வந்து விழுப்புரம் கூவாகத்துல ஒரு அரவான் கோயில் இருக்கு. அதே மாதிரி திருவண்ணைநல்லூர் கள்ளக்குறிச்சியில ஒரு கோயில் இருக்கு. ஆனால் கூவாகம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்பயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்போ 18 நாள் அந்த திருவிழா நடக்கும். அதாவது கடைசி தர்மன் முடிசூடுற அப்போதான் திருவிழா முடியும். அது வரைக்கும் வந்து திருநங்கை என்ன பண்ணுவாங்க, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொங்கல் போட்டு அந்த கும்மி அடிச்சு எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி மறுநாள் என்ன பண்ணுவாங்க, அந்த பௌர்ணமி நைட் அந்த மறுநாள் முடியும் போது என்ன பண்ணுவாங்க, இவனை வந்து அழுதுகுளம் என்று கூவாகத்துல 4 கிலோமீட்டர் அழுதுகுளம்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து நம்ம அரவனோட தலையை கொண்டு போயிட்டு வடக்க கொண்டு போய் இறக்கி வைப்பாங்க. ஏன் வடக்கு இறக்கி வைக்கிறாங்கன்னா, போர்லயும் அவனோட தலை வந்து வடக்கு பக்கம் தான் இருந்தது. போர் வந்து 4 திசையில் நடக்கும்போது அவன் தலை பார்த்த திசை வந்து வடக்கு திசை. அதனால இங்க அந்த கூவாகம் ஏரியாலையும் இவன் தலையை வந்து வடக்கு பக்கம் இறக்கி வைப்பாங்க. அந்த நேரத்துல வந்து
எல்லா திருநங்கைகளும் அழுவாங்க, அவங்க தாலி அறுத்துப்பாங்க, வளையல் உடைப்பாரு, தாலி அறுப்பாரு. ஒரு விதவை கோலம் போன்ற பெண் என்னென்னலாம் அந்த சடங்கு பண்ணுவாலோ அதெல்லாம் அந்த திருநங்கைகள் பண்ணுவாங்க. ஸோ இது காலங்காலமா இப்பயுமே எல்லா வருடமும் தொன்று நடந்துட்டு இருக்கு. ஸோ கூத்தாண்டவர் என்ற அந்த திருவிழா ஒரு அரவானுக்கு மரியாதை செலுத்துதோ இல்லை அரவானுடைய புகழ் வரலாற்றை பேசுதோ அதே அளவுக்கு நம் மதிப்பிற்குரிய திருநங்கைகளோட உணர்வுகளை சொல்லுது. அவங்களுக்கு உண்டான இப்போ வந்து ஒரு பொங்கல்ன்றது விவசாயிக்கு எவ்வளோ ஃபெஸ்டிவலோ அதே மாதிரி கூத்தாண்ட திருவிழான்றது அரவானுக்கும் திருநங்கைகளுக்கும் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு அவங்க பெருமை சாற்றும் விழா மாதிரி. ஸோ நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட கேட்கறது, புராண காலங்களே எடுத்துட்டாலும் சரி இல்லை சமகாலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருநங்கைகள் மீது வந்து நம்ம சலுகைகள் காட்டுறோம். அதாவது வந்து அவங்க மேலே ஒரு பாவப்பட்டு அவங்களுக்கு ஒரு சலுகைகள் காட்டுறோம். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கே நம்ம சலுகை காட்டணும். அவங்க நமக்குள்ள நம்மள மாதிரி அவங்களும் ஒரு பாணினம் நினச்சா அவங்களுக்கு ஒரு பாவப்படுற அந்த பார்வையே போகாதில்ல. அவங்களுக்கு வேண்டியது சலுகை இல்லை, உரிமை தான். ஸோ இனிமேலாவது அவங்கள பார்த்து பாவப்படாமல் அவங்க நமக்குள்ளே ஒருத்தவங்க நம்ம வீட்டில் ஒரு பொண்ணோ ஒரு பையன் இந்த மாதிரி திருநம்பியா ஆகிட்டா அவரை இந்த மாதிரி விடுவோமா? ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் நான் ஏற்கனவே பார்ட் 1 இந்த மகாபாரத சமஸ்கிருதத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். இன்னும் பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் அதையும் பாருங்கள். லெட்ஸ் பை.